அடுத்த வர பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. நேரம் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், பெஸ்ட் பர்ஃபார்மராக சாச்சனாவையும் ஜெஃப்ரியும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெஃப்ரி ஓகே 100% டிசர்விங், நல்லா ஃபைட் பண்ணார். ஓகே, சாச்சனா ஓகே ஒன்லி ஃபீமேல் கண்டஸ்டன்ட், லாஸ்ட் வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்கன்னு சாச்சனாவை சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன்று யோசிச்சிருக்கணும் மக்களே, அடுத்த வாரம் கேப்டன் ஆகிறது அவங்க தான். ஸோ அடுத்த வார கேப்டன் சாச்சம்மா தேவியை எப்படி ஒரு வாரம் நம்ம பார்த்தோங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அகெயின் சாச்சம்மா தேவியை பார்க்கணுன்னு கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் ஆசை போல இருக்குது. அதனால அவங்க சாச்சனாவை பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜெஃப்ரி எப்படிப்பட்ட ஆள்னா அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேறு கிடச்சிருச்சு. சும்மாவே விட்டு கொடுப்பாரு. இதில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேறு கிடச்சிருச்சுன்னா சரி போட்டோம் அப்படின்னு விட்டு கொடுத்துருவாரு. அவர் அந்த மாதிரி ஒரு 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 மேக்னானிமஸான திங்க் பண்ணுற பையன், பயங்கர மெச்சூரிட்டி உள்ள பையன். சாச்சனா மாதிரி 21 வயசில் என்ன எல்லாரும் ஊட்டி விடுங்க, என்னை தூக்கிட்டு நடங்கன்னு கொஞ்சிட்டு இருக்க மாட்டார். அடி கேம்னா அடிப்பட தான் செய்யும், இதெல்லாம் ஒரு பெருசாக சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்போவுமே நிறைய ஜெஃப்ரி கிட்ட இருந்து ரொம்ப மெச்சூர்டு டாக்ஸ் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ அதனால ஜெஃப்ரி வந்து நிறைய விட்டு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பொண்ணு போய் கேட்கவும் வெக்கமே இல்லாமல் எனக்கு கொஞ்சம் இது பண்ணித்தாங்கன்னு கேட்டாலும் கேட்கும், நமக்கு தெரியாது இருந்தாலும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிக் பாஸே வந்து சாச்சனாக்கு ஃபேவரான டாஸ்க்கு தான் கொடுப்பாருன்னு. ஏன்னா இத்தனை பேர் இருக்கும்போது குயின் ரோலை வந்துட்டு சாச்சனாக்கு கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, சாச்சனா தான் வந்துட்டு எல்லாரையுமே வந்து அடக்கி ஆள்வாங்கங்கிறது பிக் பாஸுக்கு தெரியும். அப்போ தான் அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். ஸோ சாச்சனாக்கு குயின் ரோல் கொடுத்து சாச்சனா கேப்டன் ஆகணும்னா என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்கணும் நான் பார்த்துருக்கேன். எவ்ரி வீக் கேப்டன்சி டாஸ்கில் அவங்க வந்துட்டு யார் கேப்டன் ஆகணுங்கிறத யோசித்து டாஸ்க் கொடுத்தா எப்படி இருக்கும், இல்லை இவங்க தான் இல்லை யாரானாலும் பரவாயில்ல. இப்போ தீபக்குக்கும் பவித்ராவுக்கும் கொடுத்த டாஸ்க் வந்து யார் கேப்டன் ஆனாலும் பரவாயில்லன்னு கொடுத்த டாஸ்க் மாதிரி இருந்துச்சு. சில டாஸ்க்கெல்லாம் வந்து ஆனந்திக்கும் சத்யாக்கும் ஏதோ கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆனந்தி ஜெயிக்கிற மாதிரிப்பட்ட டாஸ்க்காகவே கொடுக்கல. ஏன்னா ஆனந்தி ஜெயிக்கிற மாதிரினா ஏதாவது பேச்சு டாஸ்க் அந்த மாதிரிலாம் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாச்சனாக்கு தான் ஃபேவரபுளாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னா ரொம்ப கேட்க வேண்டிய விஷயம், மஞ்சரியும் ராணவும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராணவ் செகண்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆகிட்டார். சரி ஓகே, இப்போ ராணவ் செகண்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆகிட்டாரு, நீங்கள் ராணவை வச்சுட்டிங்கன்னே வச்சுப்போம். மஞ்சரியை எந்த வகையில் நீங்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணீங்க? மஞ்சரியை விட ஆனந்தி என்ன பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு சத்தியமாக தெரியலை, நான் எதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா. சரி பவித்ரா ஒரு 6 பேர் அவுட் ஆக்கியிருக்காங்க, ஐ மீன் இன்டென்ஷனலியோ அன்இன்டென்ஷனலியோ. சரி அது வந்து பவித்ராவை சொல்ல முடியாது. சௌந்தர்யா வேறு நிறைய ட்ராமா பண்ணியிருக்காங்க, சொல்ல முடியாது. ஓகே, தர்ஷிகா பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ அவங்க வந்து அவங்க டாலை யாரும் எடுக்கலை. ஸோ அது அவங்க மிஸ்டேக் சொல்ல முடியாது, அவங்க இருந்த வரைக்கும் ஆட தான் செஞ்சாங்க. ஸோ தர்ஷிகாவை கூட விட்டுடலாம். வேறு எல்லாம் சாட்சினா கடைசி வரைக்கும் வந்திருக்கா, பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனந்தி என்ன பண்ணாங்க? அன்ஷிதாவும் ஜாக்லினும் டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பேசவே முடியாது, உண்மையிலே டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனந்தி என்ன பண்ணாங்க? ஆனந்தியை விடவா வந்து மஞ்சரி ஒஸ்ட் பர்ஃபார்மர்? எந்த வகையில் மஞ்சரியை ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சூஸ் பண்ணாங்கன்னு சத்தியமாக தெரியல. இதில் ஆனந்தி வந்துட்டு ஷூ எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு இது நம்மளோட வீடா? இது என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டது, அவங்களுக்காக இதை நான் பேசுகிறேன். அவங்களுக்காக எல்லாம் இது நியாயமான பாயிண்ட், அதனால் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கலைஞ்சிருக்குது, இதை அடுக்கி வைக்கிறதுக்கு இது என்ன நம்ம வீடான்னு கேட்குறாங்க. தீபக் ஒரு கேப்டனா, இது வந்து பிக் பாஸ் வீடு. எப்போவுமே பிக் பாஸ் வந்து இது என்னோட வீடுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த வீட்டில் உங்களை எல்லாம் குடியிருக்க அனுமதி கொடுத்துருக்காரு வித் சம்பளம். ஸோ அப்போ அந்த வீட்டை அவருக்கு நீங்கள் நீட்டாவது வச்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஸோ இந்த மாதிரி பேசுகிறவங்களை வந்து எப்படி நீங்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணாமல் இந்த பர்சனை நீங்கள் எந்த அடிப்படையில் ஒஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியலை. இந்த மஞ்சரிக்கு ஓட் போட்ட பிரகஸ்பதிகள் யார் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். மஞ்சரி அதை என்ன ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க, நீங்கள் மஞ்சரிக்கு சொம்பு இல்லை அண்டா அப்படின்னு ப்ரௌடாக சொல்கிறேன். மஞ்சரிக்கு அண்டான்னு நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு ரியல் ஃபைட்டிங் உமன் லைனஸ்ங்க அவங்க. அவ்வளோ தூரம் ஏதாச்சும் க்ரையிங் ட்ராமா சும்மா ப்ரமோவில் வர்றதுக்காக ஃபேக் ட்ராமா பண்ணுறது, ஃபேக்காக ஏதாவது ஆக்டிங் பண்ணுறது, இல்லை சும்மா அழுதுகிட்டு இருக்கிறது, இல்லை சிண்டு முடிச்சு விடுறது, இங்கே கேட்டு அங்கே சொல்கிறது, அங்கே கேட்டு இங்கே சொல்கிறது, இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. போல்டாக பிரேவாக கரேஜஸாக விளாட்றாங்க. தாராளமாக நீங்கள் நான் மஞ்சரிக்கு ஹண்டான்னு சொல்லிக்கோங்க, நான் ப்ரௌடாக சொல்லுவேன். ஸோ மஞ்சரி எந்த வகையில் அவங்க இதில் இது பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ சாச்சம்மா தேவி நெக்ஸ்ட் வீக் கேப்டன் ஆனால் கதவை இழுத்து சாத்திட்டு பேசாமல் உட்காந்துருக்கிறத தவிர நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா மேடம் சும்மா இருக்கும்போதே கேப்டனாக தான் இருப்பாங்க. கேப்டனாக இருந்தாங்கன்னா கேட்கவே வேணாம். ஸோ யார் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.